ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்பில் நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு மொபைல் இல்லைனா டிஷ் டிவி இல்லைனா எலக்ட்ரிக்கல் பில் இந்த மாதிரி எது நீங்கள் பே பண்ணாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் உங்களுக்கு தருவாங்க. இதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாதிரி நிறைய ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி சின்னதாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பேக் டு ஓகே கைஸ், வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கமெண்டில் தான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணியிருக்கோம். அதில் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக கிடைக்குது. அதோட ரேட்டிங் பற்றிலாம் நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆப் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் ஆட் மணி அப்படின்னு இருக்குது. இந்த ஆட் மணியை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜிபே இல்லை ஃபோன்பேயில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மணியை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு தேவையான நம்பரை மேலே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பரை டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். நீங்கள் நம்பரை டைப் பண்ணாலே போதும், அது என்ன நெட்வொர்க்கில் இருக்கிறதுன்னு மேலேயே காமிச்சிடும். ஸோ ஏர்டெல் நெட்வொர்க்கில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த நம்பரில் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பேஜில் ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃபர் அப்படின்னு இருக்குது. அப்புறம் டாக் டைம் எவ்வளோ, அன்லிமிட்டட் எவ்வளோ, டேட்டாஸ் எவ்வளோ, இது எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஏர்டெல் யூசர்ஸுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஏர்டெலுக்கு பழைய சிம் வச்சுருக்கவங்களுக்குலாம் ரீசார்ஜ் கம்மியாக இருக்குது, புது சிம் வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வேரி ஆகுது. ஸோ நீங்கள் எப்பயுமே ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் இதில் இருந்துச்சுன்னா மட்டும் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இன்கேஸ் அதிகமாகவோ கம்மியாகவோ காட்டுச்சுன்னா ஏர்டெல் அஃபிஷியல் ஆப்லேயே போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் இருக்கும். எல்லா சிம்முக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குது அப்படின்ற டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இதில் நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் மட்டும் இல்லை, டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி, கேஸு, அப்புறம் ரெடீம் கோடு எதாவது எடுக்கலாம், அப்புறம் வாட்டரு, இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஹோம் இருக்குது, அப்புறம் ட்ரான்சாக்ஷன், ரிப்போர்ட், சேட் சப்போர்ட், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேட் சப்போர்ட், ஹெல்ப் அப்படின்னு இருக்குது. இது உங்களுக்கு இன்கேஸ் ரீசார்ஜ் அதாவது ரீசார்ஜ் ராங்காக போட்டிங்க அப்படின்னா எடுக்க முடியாது. ஓகேவா, ரிட்டன் உங்களுக்கு கிடைக்காது. எல்லா ஆப்லேயுமே சரி, ரீசார்ஜ் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ரிட்டன் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் எதாவது அமௌண்ட் ஏதாவது டிலே ஆச்சு, பெண்டிங் ஆச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா மட்டும் இந்த சேட் சப்போர்ட்டுக்கு போய்ட்டு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் ஹெல்ப் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப்னு காட்டும். ஸோ இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வரும். அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணால் எடுக்கிறாங்க, நான் ஆல்ரெடி எடுத்து பேசிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ட்ரான்சாக்ஷனை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் கடைசியாக யார் யாருக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நடுவில் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி செகண்டாக பார்த்தீங்கன்னா மை கமிஷன் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு டெய்லி ரிப்போர்ட்டு, நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிங்களோ அந்த டீட்டெயிலாம் ஃபஸ்ட்டு இருக்கும். ரெண்டாவது மை கமிஷன். ஸோ மை கமிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல், டிடிஹெச், அப்புறம் போஸ்ட் பேடு, அதர்ஸு, அப்புறம் ஒரு இதை போட்டிருக்காங்க, புரியல எனக்கு. ஓகே, மொபைலை கிளிக் பண்ணால் இதில் ஏர்டெலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா கமிஷன் கிடைக்கும். ஸோ செகண்ட் பிஎஸ்என்எல் 4%, அதாவது 1000 ரூபாய்க்கு 40 ரூபா கிடைக்கும். ஜியோ 1%, 1000 ரூபாய்க்கு 10 ரூபா கிடைக்கும். வோடஃபோன் ஐடியா 3%, 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 30 ரூபா கமிஷன் கிடைக்கும். இந்த பேசிஸில் தான் இந்த ஃபோன் ரீசார்ஜ் வேலை செய்யுது. ஸோ இந்த 10 ரூபான்றது உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். பட் இந்த மொபைல் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய ரீசார்ஜ் பண்ண இது ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு தான். பட் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண மற்ற கஸ்டமர்ஸ்லாம் உங்கள் கடையை நோக்கி வருவாங்க. ஸோ அதனால் ரீசார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் நிறைய ஆப் தேடுவீங்க. இந்த ஆப் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து டிடிஹெச் ரெண்டாவது இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஹெச்சில் என்னென்ன ரீசார்ஜுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்குது. ஸோ ரீசார்ஜில் டிடிஹெச்சுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தான் வருது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் கமிஷன் டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இந்த ஆப்பை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆப் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஆட் மணின்னு இருக்குல்ல, அந்த ஆட் மணியை கொடுத்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மைண்ட் பேலன்ஸ் இங்கே காட்டும், எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே காட்டும். ஸோ அடுத்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் இது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்சம் பேர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.7 ரேட்டிங். ஸோ ஒரு நல்ல ரேட்டிங்கில் தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப் தான், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்டில் தான் இருக்குது. ஸோ போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.